ஹே காய்ஸ், வெல்கம் டு சினி லேபரின்த். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக் லைஃப். எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு வந்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. கமல் சாரோட படம், மணிரத்னம் டைரக்ஷன். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இல்லை. பிலோ ஆவரேஜான ஒரு படங்க. ரொம்ப வீக்கான ஸ்டோரி, வீக்கான ரைட்டிங், வீக்கான ஸ்க்ரீன் பிளே. இதை ஹோல்டு பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது கமல் சார் அந்த மனுஷன் மட்டும்தான் இங்கே சுமந்துருக்காப்புல. படம் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இங்கே சுமந்துருக்காரு. அவரோட அந்த ஆக்டிங், அந்த மனுஷன் அப்பப்போ எதோ பண்ணுறாருங்க. அவர் பண்ணுறாரு, ஆனால் அதை ரசிக்க முடியுது. சில பேர்லாம் பண்ணாங்கன்னா நம்மளால் ரசிக்க முடியாது, கடுப்பு தான் ஆகும். ஆனால் இவர் பண்ணால் மட்டும் எதை பண்ணாலும் நல்லா இருக்குங்க. அவரோட ஆக்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்னா கமல் சார் தான். கமல் சார் மாதிரி ஒரு ஜாம்பவான் இனிமேட் இந்தியன் சினிமாலே கிடைக்க மாட்டார். அது உண்மையான விஷயம், உறுதியான விஷயம். படத்தோட இன்னொரு பிக் யாருன்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார். மனுஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிச்சுட்டாருங்க. அப்படியே படம் ஃப்ளாட்டாக போகுது, டக்குன்னு ஒரு மேஜிக், டக்குன்னு அதை அப்படியே தூக்கிட்டு போனார் ஒரு பிஜிஎம்மில். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது நல்லா பண்ணியிருந்தார் அவர். அவரோட ஒர்க் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னடா சிம்பு சாரை பற்றி எதுவும் பேசலையே அப்படின்னு கேட்பீங்க. வரேன். எஸ்டிஆர் 10 தலைக்கு அப்புறம் 2 வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வராரு. ஸோ எல்லாருமே எஸ்டிஆர் ஃபேன்ஸ், உங்ககிட்ட நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் இந்த ஹைப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஓகேன்ற ரேஞ்சிலையாச்சும் வருவீங்க. இல்லைன்னா நான் பொறுப்பில்லை ஐயா. எஸ்டிஆர் ஒரு நல்ல ஆக்டர். நல்ல ஆக்டரையும் தாண்டி ஒரு நல்ல பர்ஃபார்மர். அவருக்குள்ளே இருக்கிற பர்ஃபார்மன்ஸை நம்ம நிறைய தூக்கிட்டு வரணும். எஸ்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் சட்டில்டாக தான் நடிக்கிறாரு. கரெக்டாக அவரோட மீட்டரில் அவர் கரெக்டாக நடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் படத்தோட மைனஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, படத்தோட மைனஸே அந்த வீக் ரைட்டிங் தான். அந்த வீக் ரைட்டிங் தான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா எஸ்டிஆரை எப்படி வேணாலும் காட்டியிருக்கலாம். அவரோட அந்த ரைட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா படம் பட்டாசாக இருந்திருக்கும். அப்போது இந்த கதைக்கு எஸ்டிஆர் தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இந்த கேரக்டரு, இந்த ஒரு ரைட்டிங்க்கு இந்த கேரக்டரை வேற ஒரு ஹீரோ கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எஸ்டிஆர் பண்ணது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. என்னதான் கிளைமேக்ஸில் நல்லா ஃபைட் பண்ணி இருந்தாலும் பர்சனலாக எனக்கு எஸ்டிஆர் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் அவரை நல்லா யூஸ் பண்ணலன்னு தான் நான் ஒத்துப்பேன். இவரை தவிர யாரையாச்சும் போட்டிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாங்ஸ், ஒரு சாங்னா கட்டே பண்ணிட்டாங்க. அது என்ன சாங்னு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்குங்க. ஒரு சாங்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஜிங்கிச்சா பாட்டுக்கெல்லாம் பாதியில கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட். சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸை நல்லா எங்கேஜாக வச்சுருக்கணும். அது இந்த தக் லைஃப் படம் பூர்த்தி செஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இது மணிரத்னம் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான். இது நான் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த படம்? இப்போது ஒரு பொண்ணு நம்மளே பார்க்குது, நம்மளே ரூட் விடுது, நம்ம பின்னாடியே வருதுன்னு நம்ம அப்படியே பாடுறா, இப்போ நான் போய் அந்த பிள்ளைய போய் கரெக்ட் பண்ணுறேன்னு பந்தாவாக இங்கேருந்து போய் அங்கே போய் இந்த பாருமா, எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ பின்னாடியே சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாத, பிளா 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 பிளா
அப்படின்னு பேசி நம்ம மூச்சு விடுறதுக்குள்ள அந்த பொண்ணு பட்டுன்னு செருப்பில் அடித்த மாதிரி, நான் அவன் பின்னாடியே வந்தேன், நீ பார்த்தியா, யார் நீ அப்படின்னு கேட்டு பல்லான்னு அவள் ரைட் செருப்பை எடுத்து அடித்தா மாதிரி இருக்கும்பாங்க. வாண்டடாக போய் வாங்கி கட்டிப்போம்ல, அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் வாண்டடாக போய் வாங்கி கட்டிக்கிட்டே வந்தது நானே, உங்கள் தோழனே. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட், படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ். என்னோட ரேட்டிங் வந்து இதுக்கு 5க்கு 2.5 மேலே எழுதியிருப்பேன் பாருங்கள். 5க்கு 2.5 இதுவே ஜாஸ்தி. நான் இப்போவும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அடுத்த படத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அவருக்குன்னு ஒரு லைனப் இருக்குது, அந்த லைனப்பில் நம்ம தான் ஜெயிப்போம். நான் தளபதி ஃபேன், ஆனாலும் எஸ்டிஆர் வந்து அவரோட படத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அண்ட் மணிரத்னம் ஃபேன்ஸ், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாதி பேர்த்துக்கு இது சூட்டே ஆகாது. இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த முட்டு கொடுக்குற பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் 1000 சொல்லுவானுங்க, ஆனால் நம்பாதீங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். போய் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போண்டா பங்காளிங்களா. பாய் பாய் டியூட்ஸ், பாய். கர்நாடகாவில் தகு கொடுத்த தெரிஞ்ச நம்மளுக்கு படத்தில் தகு கொடுக்க தெரியலையே. கோமாரு ஏன்